ஒரு மறக்கப்பட்ட நகரத்தின் மையத்தில் பல பத்தாண்டுகளாக அமைதியாக இருந்த ஒரு கைவிடப்பட்ட வானொலி நிலையம் நின்றது. அந்த நிலையத்தின் கடைசி ஒலிபரப்பு கேட்போரை பைத்தியமாக்கிய ஒரு உறைந்த செய்தியாம். அங்கே நுழைய யாருக்கும் துணிச்சல் இல்லை. ஒரு பெரிய கதைக்கு பசியுடன் இருந்த ஒரு வளரும் பத்திரிகையாளரான அர்ஜுன் விசாரிக்க முடிவு செய்யும் வரை. ஒரு டார்ச்லைட் மற்றும் ரெக்கார்டருடன் ஆயுதம் ஏந்தி நள்ளிரவு மணி அடித்தவுடன் அர்ஜுன் தூசடைந்த கட்டிடத்திற்குள் அடியெடுத்து வைத்தான். காற்று சிதைந்த வாசனையுடன் அடர்த்தியாக இருந்தது. ஒவ்வொரு சத்தமும் ஒரு கிசுகிசுப்பை போல எதிரொலித்தது. அவன் கட்டுப்பாட்டு அறையை கண்டான். அங்கே பழைய டிரான்ஸ்மிட்டர் இன்னும் மெதுவாக முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. திடீரென்று பழங்கால மைக்ரோஃபோன் உயிர் பெற்றது. ஒரு சிதைந்த குரல் கிசுகிசுத்தது, "நீ இங்கே இருக்கக்கூடாது." அர்ஜுனின் இதயம் படபடக்க அவன் ரெக்கார்டை அழுத்தினான். குரல் தெளிவாகியது. அவனுக்கு தெரியாத எண்களின் மற்றும் பெயர்களின் விசித்திரமான வரிசையை மீண்டும் மீண்டும் சொல்லியது. பின்னர் ஒரு குளிர்ச்சியான எச்சரிக்கை வந்தது. "அவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள்." விளக்குகள் விட்டுவிட்டு எரிந்து அணைந்தன. அறை இருளில் மூழ்கியது. அவசரகால விளக்குகள் சிவப்பாக ஒளிரும்போது அர்ஜுன் கண்ணாடியில் நிழலான உருவங்களை கண்டான். அமைதியான அலறல்களில் முறுக்கப்பட்ட முகங்கள், கண்கள் குழிந்து கருமையாக இருந்தன. அவன் ஓட முயன்றான். ஆனால் கதவு படாரென சாத்தப்பட்டது. குரல்கள் பல்கி பெருகி எண்களை ஒரு மயக்கும் தாளத்தில் உச்சரித்தன. அர்ஜுனின் பார்வை மங்கலாகி அவன் கடைசியாக கேட்டது அவனுடைய சொந்த பெயர் வானலைகளில் கிசுகிசுக்கப்பட்டதுதான். அடுத்த நாள் காலை நகரத்தின் வானொலி நிலையான சத்தத்துடன் பின்னர் ஒரு புதிய ஒலிபரப்பு தொடங்கியது. ஒரு குரல் அச்சுறுத்தும் விதமாக பழக்கமானதாக இருந்தது. அதே வேட்டையாடும் செய்தியை மீண்டும் மீண்டும் கூறியது. அர்ஜுன் மீண்டும் ஒருபோதும் காணப்படவில்லை. ஆனால் சில சமயங்களில் வெற்று தெருக்களில் காற்று ஊளையிடும்போது கடைசி ஒலிபரப்பை நீங்கள் இன்னும் கேட்கலாம். கேட்க துணிந்த எவருக்கும் எச்சரிக்கை, நீ இங்கே இருக்கக்கூடாது.